திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி நிலவுது. இது தவிர திருமதி வி.கே. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பாமக அணியும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. பண்ருட்டி வேல்முருகனின் தமிழர் வாழ்வுரிமை கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் தனித்தனியா களம் காண்கின்றன. இருந்தாலும் திமுக, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜயின் தாவேகா, நாம் தமிழர் கட்சி ஆகியவையே பிரதான போட்டியாளர்களா இருக்காங்க. இதுல யார் யாருக்கு களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொடர்ந்து 2 முறை ஆட்சி செஞ்சதே இல்லை. அந்த வரலாற்றை இந்த முறை முறியடிப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். திமுக ஆட்சியில செயல்படுத்தப்பட்டு வரும் 2 திட்டங்கள் பரவலா பிரபலம் அடைஞ்சிருக்கு. மகளிர் விடியல் பயணம் மற்றும் மகளிர் உரிமை தொகை பெண் வாக்காளர்கள் மத்தியில ரொம்பவே நல்ல பேரை பெற்று இருக்கு. இது தவிர பள்ளிகள்ல செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம் ஆகியவையும் மக்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. இந்த திட்டங்கள் தொடரணும்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு கணிசமான வாக்காளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு ரொம்பவே சீர்குலைஞ்சு போயிடுச்சுன்னு நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க. குறிப்பா பெண்களின் பாதுகாப்பு குறித்த பயம் மக்கள் கிட்ட இருக்கு. மற்றொரு விஷயம் என்னன்னா, போதைப் பொருட்களின் புழக்கம் ஜாஸ்தி ஆயிட்டதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு ரொம்பவே சுலபமா போதைப் பொருட்கள் கிடைக்கிறதா நிறைய பேரு கவலைப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த வாக்காளர்கள் சொல்றத நம்மால கேட்க முடியுது. அதாவது திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் யாரும் எந்த தொழிலையும் அரசியல்வாதிகள் தலையீடு இல்லாம நிம்மதியா செய்ய முடியலன்னு ஒரு கருத்து நிலவுது. ரியல் எஸ்டேட் தொழிலாகட்டும், கடை வணிகமாகட்டும், சினிமா தொழிலாகட்டும், இப்படி எதுவா இருந்தாலும் கட்ட பஞ்சாயத்து இருக்கிறதா சிலர் சொல்றத கேட்க முடியுது. இதெல்லாம் திமுகவின் சாதக பாதகங்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஒப்பிடும்போது அவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கும்னு மக்கள் கிட்ட பரவலா ஒரு நம்பிக்கை இருக்கு. அது போல மத விஷயங்களையும் திமுகவை விட அதிமுக விவேகமா செயல்படுறதா மக்கள் கிட்ட ஒரு பார்வை இருக்கு. அதே சமயம் கட்சியின் பாரம்பரிய வாக்காளர்கள் சிலர்கிட்ட இபிஎஸ் தலைமை மீதான அவநம்பிக்கையும் இருக்கிறதா சொல்றாங்க. டிடிவி தினகரனோட அமமுகவை கூட்டணியில சேர்த்தாலும் தென் மாவட்டங்கள்ல சசிகலா கட்சியும், வட மாவட்டங்கள்ல ராமதாஸ் அணியும் வாக்குகளை பிரிக்கிற பட்சத்துல அது அதிமுகவுக்கு பாதகமா அமையும்னு பார்க்கப்படுது. அடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளையும் தனித்து போட்டியிடுது. 18 to 30 வயசு வரையிலான வாக்காளர்கள் மத்தியில தாவேகாவுக்கு ஒரு தனி மவுசு இருக்கு. விஜய் போற இடம்லாம் கூட்டம் கூடுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 1-2 தொகுதிகளை தாவேகா கைப்பற்றும்னு சொல்றாங்க. கரூர் சம்பவத்தை ஆரம்பித்து தற்போது விஜயோட பிரச்சார பயண திட்டத்துல குளறுபடி, அரசியல் அனுபவமின்மை, இப்படி அவரது அரசியல்ல நிறைய தடுமாற்றங்கள் இருந்தாலும் விஜய்ங்கிற பிராண்டை வச்சு 15% வரைக்கும் ஓட்டு வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் யாருடைய வாக்குகளை அதிகம் பிரிக்க போறாருங்கிற அடிப்படையில தான் அடுத்த ஆட்சி யாருன்னு தெரிய வரும். அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் சீமான் ஒத்த நபரா தன் தோலை சுமந்து போயிட்டு இருக்காரு. 234 தொகுதிகள்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசம வாய்ப்பு, இலவசங்களுக்கு எதிரான தொடர் பரப்புரை, தமிழ் பிராமணர் உள்ளிட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு, இப்படி சீமானோட அரசியல் கவனிக்கத்தக்க அளவுல இருக்கு.
இருந்தாலும் விஜயின் தாவேகா கட்சியின் வருகையால நாம் தமிழரின் வாக்கு சதவீதம் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. 2026 தேர்தல் களம் பல்வேறு சுவாரஸ்யங்களுக்கும் விறுவிறுப்புக்கும் குறைவில்லாம இருக்க போகுதுங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை.